வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய அனுபவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்றைக்கு நாம் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோமோ அப்பொழுதே ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நமக்குள் வந்து விடுகின்றது. யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாகி விடுகின்றோம். நம் தேவைகளை நாமே இயேசுவின் நாமத்தில் பிதாவிடம் கேட்கும் ஸ்லாக்கியத்தையும் உரிமையையும் பெற்றிருக்கின்றோம். பிற ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்வின், அதாவது விசுவாச வாழ்வின் ஆரம்ப நிலையில் ஜெப ஒத்தாசைக்காக பிறரின் ஜெபங்கள் நமக்கு தேவைப்படலாம். அதிலே தவறில்லை. ஆனால் அதுவே தொடர்கதை ஆகிவிடக்கூடாது. எனக்காக நான் தான் ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். பிற மதத்தவர்கள் அவர்கள் நம்பிக்கையின்படி இறை அருளை பெற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்கிற நம்பிக்கையில் வாழும் கிறிஸ்தவர்கள் எதற்காக ஜெப ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள்? பிரசங்கங்களை கேட்கச் சென்றால், பைபிள் ஸ்டடிக்கு சென்றால், வேத அறிவை வளர்த்து கொள்வதற்காக சென்றால் தவறில்லை, மிகவும் நல்ல விஷயம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரரிடம் ஜெபிப்பதற்காக செல்லுகிறார்கள். அவரிடத்திலே கேட்டால் இப்படியும் சொல்லுகிறார்கள், அங்கே தேவ பிரசன்னம் இருக்கின்றது, அதற்காக செல்லுகிறோம். அன்பானவர்களே, சிலர் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் செல்கிறார்கள். இவர்களின் உண்மையான நோக்கம் ஊழியர் மூலமாக அற்புதங்கள், நன்மைகளை பெறுவதற்காகத்தான். ஆனால் இவர்களில் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கையில் சுபாவங்களில் மாற்றங்களோ தெய்வீக சாயலோ இருப்பதில்லை. இந்த கூட்டங்களை நடத்தும் ஊழியர்கள் மீது இவர்கள் வைக்கும் விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைப்பதில்லை. ஆண்டவரை நம்பினால் இவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டியதில்லையே. நாம் இருக்கும் இடங்களில் ஜெபித்தால் ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்பார் என்ற நம்பிக்கை ஏன் இவர்களுக்கு இல்லை? கிறிஸ்துவை அறியாதவர்களும் பிற மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் பல வருட அனுபவமுள்ள கிறிஸ்தவர்களும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படியென்றால் இவர்களெல்லாம் பெயர் கிறிஸ்தவர்களா என்ற சந்தேகமும் எழுகின்றது. இதுபோன்ற ஜெப ஸ்தலங்கள் என்று சொல்லப்படும் இடங்களுக்கு வந்து வேண்டுதல் செய்தால்தான் இயேசு கிறிஸ்து விசேஷமாக நன்மை செய்வார் என்று வேதாகமத்தில், புதிய ஏற்பாட்டில் எங்கும் சொல்லப்படவில்லையே. உண்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என ஆழமாக, உறுதியாக நம்புகிறவர்கள். நாங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்றும் கூறிக்கொள்கிறவர்கள் ஆசீர்வாதம், நன்மை, அற்புதம் என எதையாவது தேடி இதுபோன்ற இடங்களுக்கு சென்றால் அது கேள்விக்குரிய விஷயம். உண்மையான மனம் திரும்புதலின் மறுபுறப்பின் அனுபவத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே ஜெபித்து பெரிய நன்மைகளை பெற முடியும். ஆண்டவரும் நம்மிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இருக்கின்ற இடத்திலே நேரடியாக ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பழகுங்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் அப்பாவினிடத்திலே நான் நேரடியாக கேட்க முடியும். எனக்கு இன்னொருவர், மூன்றாவது நபர் தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்திற்காக எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. தேவ பிரசன்னத்தோடு நான் எங்கேயும் செல்ல முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.